எதை சொல்லி முடித்த பின்பு என்ன சொல்லுகிறார்? உன் அக்கிரமங்களை என் பாவத்தை மன்னித்தார், அதற்காக நான் அவரை சோதரிக்கிறேன். என் நோய்களை, இதெல்லாம் நமக்குள்ள இன்டியர், நமக்குள்ள இருக்கக்கூடிய சுவாபம், நமக்குள்ள இருக்கக்கூடிய பெற்றுக்கொண்ட நன்மைகள். நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலை ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதம். இதற்காக நான் ஆண்டவரை, என் நோய்களை குணமாக்கி என் பிராணனை அழிவிலிருந்து காத்து என்னை ஜீவனோடு கூட இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். அதற்காக நான் என் ஆத்மாவை சோதரி அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த கர்த்தரை துதிக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு பாருங்க. நான் துதிக்கலன்னா எனக்குள்ள சத்ருவானவன் ரொம்ப லகுவாக வாசம் பண்ணுவான். என்னை துதிக்க முடியாதபடிக்கு அவர் வாயை அப்படியே கட்டப்படுவேன். அப்படியே ஆண்டவருக்கு எனக்கு என்ன செய்தீர் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பேன். என் நம்பிக்கை குலையும். நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை குலைப்பேன். நான் நம்பிக்கை இழந்தவனாய் நிற்பேன். அப்போ தாவீது இதெல்லாம் அறிந்தவராகத்தான் தாவீது சங்கீதமாவே பாட ஆரம்பிச்சுட்டார். நீங்க அவரை பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவரை துதியுங்கள். துதிக்க முடியாமல் இருக்குதா, தடை ஏற்படுதா? இந்த 104வது சங்கீதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா என் ஆத்மாவே கர்த்தரை துதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டார். அவர் எவ்வளவு பெரியவர். அவர் படைப்புகள் எல்லாம் அப்படியே ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்து மேல் வீடுகளில் இருந்து தண்ணீர் மச்சிப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறார். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். நம்ம ஆண்டவரை துதிக்க முடியாத நிலைமை நமக்கு வரும் பொழுது என் ஆத்மாவே கர்த்தரை துதி, எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், இதை செஞ்சார் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல என்ன நினைக்கணுமா? ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அவர் சகலத்தையும் படைத்தவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாவற்றையும் படைத்து என்னுடைய கரத்துல கொடுத்து அதை ஆண்டு கொண்டு அனுபவி அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய சிந்தனைகள் ஆண்டவரை பற்றி பெரிதா இருப்பதாக. சின்ன காரியத்துல போய் அவன் என்னை இப்படி பேசிட்டான், இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதனால நான் மூலையில உட்கார்ந்து இருக்கேன், அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நான் ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. நீ சின்ன சின்ன காரியத்துக்காக உன்னுடைய மனசை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி கண்ணீரோடு கவலையோடு நீ வீட்டுல ஒரு மூலையில உட்கார்ந்து அழுகிறதுக்காக நான் உன்னை படைக்கல. நீ ஆண்டவரை துதிப்பதற்காக மகிமைப்படுத்துவதற்காக நான் உன்னை படைத்திருக்கிறேன். உன்னை உருவாக்கின ஆண்டவர் சொல்ற, நீ ஆண்டவரை துதி, கர்த்தரை சோதரி, எப்பொழுதும் அவருடைய துதி. இந்த துதி எடுத்தா துதியினாலதான் அவர் என்னோடு கூட வாசம் பண்ண முடியும். துதித்தால்தான் அவர் என்னோடு கூட உறவாட முடியும். நான் துதிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய பிரசன்னத்தை என்ன பண்ண முடியும், உணர முடியும். அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறோம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறோம். அப்ப இந்த மகிழ்ச்சி நமக்கு எப்படி உண்டாகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவரை துதித்து பாடும் பொழுதுதான் அவரை நான் 97வது சங்கீதம் 12வது நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுங்கள். 97:12 அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அந்த 104 சொன்ன பாருங்க, அதுல கடைசியில இப்படிதான் முடிக்கிறார். 34வது வசனத்துல, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்வேன். நான் அவரை தியானிக்கும் பொழுது அப்படி ஏன் ஆண்டவரோட காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கடலுக்கு போங்க, கடலை கவனித்து பாருங்கள், மரத்தை பாருங்கள், மரத்தை கவனித்து பாருங்கள், பறவைகளை பாருங்கள், பறவைகளை கவனித்து பாருங்கள். இவைகளெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க துதிக்காம இருக்க முடியாது. நீங்க படுற கஷ்டம் கவலை இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சின்ன காரியத்துக்காக பெரிய கவலைய உங்க மனசுல வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த கவலையில இருந்து வெளியே வாங்க. என் சந்தோஷத்துக்குள்ளே நீ பிரவேசி. மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருப்பதே, நெகேமியால சொல்றாரு, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து இருப்பதே உங்கள் பலன். உங்கள் பலன் எங்க இருக்குன்னா கடவுளுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷத்துல இருக்கு. என் பலனாகிய கர்த்தாவே அப்படிங்கிறார் தாவீது. என் பலனாகிய கர்த்தாவே
உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன். சங்கீதம் 100 பார்த்தீங்கன்னா, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே. நம்ம ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? இந்த வசனத்தை தான் வாசிக்கிறோம். ஆனந்த சத்தத்துடனே அவர் சன்னதிக்கு முன். அப்ப ஆனந்த சத்தத்தோடு கூட வரல. இன்னைக்கு ஏதாவது ஆண்டவர் எனக்கு ஆறுதலா பேசுவாரா, நான் ரொம்ப கவலையினால வந்திருக்கிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வரும் பொழுதே ஆனந்த சத்தத்தோடு கூட தான் வரணும். ஆயத்தப்பட்டு துதித்து மகிமைப்படுத்தி, நான் ஆண்டவரை துதிப்பதற்காக ஆலயத்துக்கு வரேன். அவர் செய்த சகல உபகாரங்கள், அதை ஏன் தெரியுமா வாயில அறிக்கை செய்ய சொல்றோம்? வாயை திறந்து கடைசியில ஆத்துமாவே அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணுமா? எல்லாரும் வாயை திறந்து, அதுல கூட சில நேரம் முன்னே உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவர் சொல்ற வாயை திறந்து அதை அறிக்கை செய். சில காரியம் அறிக்கை செய்வது, விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய், துதியை அறிக்கை செய். ஆண்டவரை துதிப்பதை வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்க 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 என் இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கும். வேதாந்தத்தில் நிறைய கவலைகள் நிறைந்தவர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் மனிதர் பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் மனுஷன். நம்மளை கவலை ஒட்டிக்கணும். நம்ம தனியா உட்காந்துட்டோம், செத்தோம். வேற யாரும் நம்மளை சாப்பிட வேண்டாம், நம்மளே நம்ம கதையை முடிச்சுக்குவோம். உட்காந்து யோசித்து, நான் ஏன் அப்படி இருக்கிறேன், நான் ஏன் அப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் அது இல்லை, எனக்கு ஏன் அது இல்லை, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க. நமக்குள்ள நினைவுகள் எல்லாம் நல்லதல்ல. அதான் ஆண்டவர் சொல்ல, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. நீ தனியா இருக்காத. உன் தனிமையை எங்கேயாவது வேலைக்கு போயிருங்க, தனியா உட்காராதீங்க. உன் தனிமை உன்னை உருவாக்காது. அப்படி தனியா உட்கார்ந்தா கர்த்தரை துதி. கர்த்தரை துதிப்பதற்கு என்ன வழிகள் உண்டோ, அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் போடுவாங்க பாருங்க, ஆசீர்வாதி. அதெல்லாம் போட்டு சும்மாவாது. நான் ஒரு நாள் ஒரு வீட்டுல ஐயா வீட்டுக்கு ஏரியா சேர்மன் ஐயா அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. வீட்டுல இருந்து வெளியே வர டிவி ஓடிக்கிட்டே இருக்கு, ஸ்தோத்திர பலி ஓடுது. ஐயா டிவி ஆஃப் பண்ணல, ஸ்தோத்திர பலி தானே, அது பாட்டு ஓடிட்டு கிடக்குன்னு நம்ம போவோம் வா அப்படின்னு வீட்டை பூட்டிட்டு அது டிவி அது பாட்டுக்கு ஸ்தோத்திர பலிய. அவங்களுக்கு புரியுதா? வீட்டுல நம்ம அந்த சத்தம் கேட்கணும். சத்தத்தினால் தேவன் மகிமைப்படுகிறார். என் வீட்டுல துதியின் சத்தம் இருக்கணும். என் வீட்டுல நான் துதிக்கும் பொழுது என் வீட்டுல இருக்கக்கூடிய கவலை, கஷ்டம், கண்ணீர், வாயை திறந்து பேசு. உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையினால் நிரப்புவேன். ஆண் பிள்ளையாளர்களுக்கு ஒரு கோணம் இருக்கு பாருங்க, நோ ஓப்பனிங் மவுத். நிற்பாங்க, சொல்ல மாட்டாங்க என்ன நீ. அதுக்கப்புறம் மெதுவா, என்னப்பா என்ன பிரச்சனை. எங்க அப்பா வேலையில இருந்துலாம் வரும்போது எனக்கு தெரியும், அந்த இன்னைக்கு தொழில் நல்லா இருந்துச்சா, அவங்க ஆசை நல்லா சம்பாதிச்சாங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். வீடு ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும், சிரிப்பா இருக்கும். அங்க எதுவும் விற்காம போச்சுன்னா நாங்க செத்தோம். சும்மா போட்டு ஒரு அடி அடிச்சு ஏதாவது நம்மளுடைய பிரஷரை கொண்டு வந்து வீட்டுல காட்டுறோம். என்னுடைய ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லை, அப்படி இல்லை. உன் பிரஷரை காட்டுற இடம் வீடு இல்லை, பிள்ளைகள் இல்லை, உன் குடும்பம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களிகூடு, கர்த்தருக்குள் என் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். சந்தோஷப்படு, உன் இருதயத்தில் சந்தோஷத்தை கொண்டு வா கர்த்தருக்குள். சங்கீத பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் எங்க இருந்தார் தெரியுமா? சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட கடிதத்துல ஒண்ணு இந்த கடிதம். சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரு மனுஷன் சொல்றாரு, நான் மற்றவங்களுக்கு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று. அந்த சிறைச்சாலை குறித்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லப்படுதுன்னா, மனித கழிவுகள் அகற்றப்படாமல் நிரப்பப்பட்டு ஒரு நல்லா இருக்காது. சிறைச்சாலை உங்களுக்கு சொகுசா சோறு போட்டு வச்சிருக்கிற இடம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மனிதன் உட்கார்ந்து அவர் சொல்ல முடியும்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்,
சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு வெளியே இருந்து யாரோ வருவாங்க, யாராவது நம்ம சந்தோஷம், அப்படி கிடையாது. உங்களை நீங்க தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கவலையும் தூக்கி எறிஞ்சு பல காரியங்களை சிந்திக்காம யோசிக்காம நல்லதை யோசித்து நல்ல காரியங்களை என் மனசுல கொண்டு வந்து நல்ல நினைவுகளை என் மனசுல கொண்டு வந்து எனக்கு ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, எனக்கு அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நான் ஆசைப்படணும். அவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வந்து நீ வரும்பொழுது இதையெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, உன் பிள்ளைகள் அதை பார்க்கும்படி வாசல்ல எழுதி போடு, அவர்கள் அதை பார்க்கட்டும். நீ வாசலை பாரு, அங்கங்க வீட்டுல வசனத்தை தொங்க போடுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்க அப்படி எழுதியே வைங்க, வசனமா எழுதி வைங்க. பைபிள் இருக்கிற வசனம் வேண்டாம், உங்களுக்கு ஆண்டவர் இதை செய்தார். எனக்கு ஒருத்தவங்க தெரியும், அவங்களுக்கு ஒரு தடவை ஒரு கரண்ட் பவர் அப்படியே இதாயிட்டு அந்த ஃபீஸ் கேரியெல்லாம் பட்டா பட்டா பட்டாடி ஒடுங்கி அப்படியே வெட்டிச்சு திரை, அப்படி கை வைக்க போனாங்கன்னா அது பட்டான்னு வெட்டிச்சு உதறி சரி. அப்போ அவங்க ஆண்டவரே நான் கை வச்சிருந்தா கண்டிப்பா இதுல நான் செத்து போயிருப்பேன், அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து ஆண்டவர் என்னை காப்பாத்தினார். அந்த ஃபீஸ் கேரியர் எடுத்து ஒரு கண்ணாடி பெட்டியில போட்டு அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு நான் கேட்டேன். கடவுள் எனக்கு இதை செய்தார், இதை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, என் மைண்ட்ல நான் என்ன ரிமைண்ட் பண்றேன் அப்படின்னா, அவர் செய்த உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம், உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துருக்காருங்க. அவங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள அளவு கடந்த ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு உற்சாகம். இந்த சின்ன குழந்தைகள் பேர பிள்ளைகள் வீட்டுல வச்சு தவளை விட்டு இதுலதான் நீங்க கடவுளை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். இதுக்குதான் ஆண்டவர் உன் சந்ததியும் உன் பிள்ளைகளுக்கு உண்டான சமாதானத்தையும் அதெல்லாம் காண்பாய்னு ஏன் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானம். இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சமாதானம், சந்தோஷம். என் பிள்ளைகளை நான் வீட்டுல வந்து பார்த்தேன்னா எனக்கு தொழிலில் இருக்கிற எல்லா கஷ்டமும் மறக்கணும். அல்லேலூயா. அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே என் தொழில் மறக்கணும். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், என்ன சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அதுல நான் நஷ்டப்பட்டுட்டாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். பேஜ் நம்பர் என்னமா சொல்லுங்க, 1086. வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளிலே பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும், வயல்களில் தானியங்கள் விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள், இங்க எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லா தொழிலும் நஷ்டத்தையே சொல்லிட்டு வருது. இதை பண்ணேன் அதுல இல்லை, இதுல பண்ணேன் அதை போனேன், அதை செய்யல, இதை பண்ணேன். அப்போ யோபு பார்த்து சாத்தானும் ஆண்டவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் சொல்லுவாங்க, அவனுக்கு நீ எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கு, பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் அவங்க கொடுத்து வச்சிருக்கு, என் தாசனாகி யோபுவை பார்த்தாயா அப்படின்னு சொல்லும் பொழுது, யோபு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு, வேலை இருக்கு, இது இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் இருக்கும் பொழுது அவன் உங்களை துதிக்க தானே செய்வான் அப்படிங்கிறான் சாத்தான். உன்னை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அவன் ஜீவனை மட்டும் கை வைக்காத, நீ வேணா அவனை பார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு எப்போ உங்களை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, இதெல்லாம் நடக்கும் பொழுது கூட வசனம் சொல்லுது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என்னை ரட்சித்த தேவனுக்குள் கனி கூறுவேன். எவ்வளவு கஷ்டம் இல்ல? 10,000 ரூபாய் நம்மளை விட்டு தொலைஞ்சு போச்சுன்னு வைங்க, தூக்கமே வராது. என் உழைப்பு ஒண்ணுமே இல்லை, காணாம போகுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் தருவேன், நீ கலங்காத, திகையாத. இல்லை, எனக்கு நம்பிக்கை வரல, என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, அது என்னமோ வலிச்சுக்கிட்டே இருக்கு, தொலைச்சிட்டோம், எதுலையோ இழந்துட்டோம், விட்டுட்டோம்.
அப்படிங்கும்போது அது வலி நம்மளை சாகடிக்குது. அதெல்லாம் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து அதெல்லாம் சொல்றாரு. சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு. அதுக்கப்புறம் தனியாக கடந்து குழம்புகளும் நிறைய இருக்கு, பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய காரியம் அதை மேற்கொண்டு வரணும் பாருங்க. நான் சில இடத்துல இழந்து சில காரியங்களை கர்த்தருக்குள்ளே என்னை நான் பலப்படுத்திக் கொள்ள, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே வசனத்திலேயே பதில் இருக்கு. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் எப்படி சந்தோஷமா இருங்கள்? கர்த்தருக்குள். நீங்க கர்த்தருக்குள் இருந்தா, கடவுளுக்குள்ள நான் இருந்தா கடவுள் என்ன சந்தோஷப்படுத்த முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அதெல்லாம் என்ன வசனம் அப்படின்னா, என்னை உருவாக்குகிற வசனம். நான் சோர்ந்து போகக்கூடிய இடத்துல, நான் இழந்து போய் நிற்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் சொல்ல நான் உனக்கு திரும்ப தருவேன். அப்போ இந்த சந்தோஷம் எதை வெளிப்படுத்துது? சந்தோஷம் என்னத்தை வெளிப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை வெளிப்படுத்துது. எனக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம், எனக்குள்ள இருக்கக்கூடிய கவலை இல்லாத தன்மை, நான் கவலையினால் நிரப்பப்படாமல் கவலையெல்லாம் தூக்கி எறியக்கூடிய தன்மை, நான் கடவுள் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியா இருங்கள். அப்போ முதல் சொல்ற நம்பிக்கை, நான் வச்சிருக்கிற நம்பிக்கை, நான் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேனோ அது எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். நான் வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு கவலையை கொடுக்காது. நம்ம என்ன பண்ணிட்டோம்? கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே நான் கவலையை மாத்திட்டேன். இத்தனை வருஷமா நான் கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு காதே இல்லையா, கண்ணே இல்லையா, நீ கேட்கவே மாட்டீரா? ஆண்டவரோட ஒரு நம்பிக்கையில நீ சந்தோஷமா இருக்கிறியா? நீ நம்புறது அவரால் வரும். அப்படி வசனம் இருக்குல்ல, சங்கீதத்தில் சொல்லப்பட்டு, நீ நம்புவது உன் நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, நம்பிக்கை சந்தோஷமா இருக்கணும். நான் நம்புறதே கவலைப்பட்டு தான் நம்புறேன். எனக்கு சில ஜெபம் பண்ற நான் பார்த்திருக்கேன், கண்ணை மூடிட்டாலே கடகடன்னு அழுதுறாங்க. ஆண்டவரே, நீர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவன். நானும் அப்படிதான் ஆண்டவரே, என் மனசுல பலனே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா கடவுளை செய்யும். உனக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் உனக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதம் எப்போ பிறகு அப்படின்னா, என் நெருக்கத்தின் மத்தியில, இழப்பின் மத்தியில, அத்திமரம் குடிவிடாமல், திராட்சை கொடி பலன் கொடாமல், ஒளிவ மரத்தில, நான் விதைக்கிற வயலின் விதைப்புல, என் ஆட்டு மந்தையில, என் தொழுவத்தில, இதெல்லாம் எனக்கு பலன் இல்லை. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு பலனை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஆனா போதுமானதா இல்லைன்னு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எவ்வளவு பத்த மாட்டேங்குதையா, வயிற்றுக்கும் வாய்க்கும் எட்ட மாட்டேங்குத, கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளிலே சந்தோஷமா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்களேன் ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இதை விட பல மடங்கா நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. பல மடங்கா நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிப்பவர் நான். உனக்கு கொடுக்கப்பட்டதுல நீ சந்தோஷமா இருக்கிறியா? உனக்கு ஆண்டவர் கொடுத்ததுல சந்தோஷமா இருக்கிறோமா? ஆண்டவரே, சில காரியங்கள்லாம், சில இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். கடன் வாங்கக்கூடாது. இது ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு, கிறிஸ்தவ ஒழுங்கு. இந்த எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அதே போல எப்போ கடனும் வாங்க மாட்டேன். எப்போ என்ன நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்க மாட்டேன். இது ஒரு டிசிப்ளின். ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்திருக்கிற ஒரு முறை. யார்கிட்டையும் போய் நம்ம சகோதரர் கேட்காதீங்க.
உங்க அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா யாருக்கிட்டையும் போய் நிக்காதீங்க. என் தேவையை ஒருவர் மாத்திரம் தான் சந்திக்கணும். என் தேவை எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என்னை படைத்த என் ஆண்டவர் மட்டும்தான் என் தேவையை சந்திக்கணும். அல்லேலூயா. அவரை மட்டும் சார்ந்து நான் நின்னா அவர் எல்லாமே இழந்து போனாலும் எனக்கு ரெட்டிப்பா கொடுக்க அவர் வல்லவருங்க. அவர் எனக்கு தருவார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் எனக்கு கொடுப்பேன். என்ன எப்படி பழகணும் அப்படின்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல நம்ம இந்த சூனேமியால் அப்படின்னு சொல்லி அம்மா அவங்க வந்து எலிசாவுக்காக ஒரு வீடெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாங்க. எலிசா ஊழியக்காரர் அந்த இடத்துல வருகிறார். அந்த நம்பிக்கையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பாருங்க. நம்பிக்கையில இருக்கக்கூடிய சந்தோஷம் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு நம்பிக்கையில சந்தோஷம் இல்லை. நம்பிக்கைனா நீங்க கிறிஸ்து மேல வைத்திருக்கிற உங்களுடைய விசுவாசத்துல சந்தோஷம் இருந்தா நான் எல்லா ஜபத்திலையும் வந்து பங்கெடுப்பேன், எல்லா ஆராதனையும் வந்து பங்கெடுப்பேன். எனக்கு ஆலயத்துக்கு மேல ஒரு நாட்டம் இருக்கும். ஏன்னா அது சந்தோஷம். நான் ஆண்டவரை தேடுவது எனக்கு வந்து இன்பம், சந்தோஷம். அப்போ நமக்கு என்ன இல்லை, அது மேல ஒரு பெரிய நாட்டம் இல்லை. ஓய்வு நாளுக்கு மட்டும் வந்துட்டு போனோம் அப்படின்னு நினைக்கும். ஆனா இந்த அம்மா அப்படி இல்லை. இந்த அம்மா குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எலிசா என்கிற ஊழியக்காரர் அவங்க சூனேம் ஊருக்கு வந்திருக்கும் பொழுது அந்த அம்மா போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி புருஷனிடத்துல உட்கார்ந்து 9வது வசனம், அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்துல எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இவர் அதனால நம்ம மேல மெத்தையில ஒரு சிறிய அறையை கட்டி அதிலே அவருக்கு ஒரு கட்டிலும். அப்பதான் கெட்டவே ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு ஏற்கனவே கட்டி வச்சதை கொடுக்கல, இவங்க வராங்கன்னு ஸ்பெஷலா இவருக்காக கட்டுறாரு. அப்ப அவங்களுடைய நம்பிக்கையை பாருங்க. ஆனா ஒரு காரியத்துல இவர் தன் ஊழியத்துல ஒரு கடினத்தோடு கூட தான் இருக்கிறார். என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒரு காரியத்தை தன்னை விட்டு மறக்க அடிக்க பண்றான். அதை ஞாபகமே வரக்கூடாது அப்படின்னு அதை ஞாபகப்படுத்தாமலே மறக்க செய்கிறான். நான் ரொம்ப வருஷமா கேட்டேன், எனக்கு கிடைக்கல. அதிக நாள் கேட்குது, அதிகம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ரொம்ப நாள் காத்திருத்தல், அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ. அப்போ அவளை கூப்பிட்டு இவள் செய்த உபகரணங்கள் எல்லாம் நினைத்து ஊழியக்காரர் நினைக்கிறார். இவள் எனக்கு செய்த உபகரணங்களை நான் நினைக்கிறேன். நினைச்சு இவளுக்கு நான் ஏதாவது செய்யணுமே. இந்த உபகரணங்களுக்கு நிறைய வல்லம் உண்டுங்க. யாராவது என்னைக்காவது இந்த ஊழியக்காரங்களுக்கு கொடுத்து விடுற பாயாசமும் அதெல்லாம் ஒரு மாதிரி நினைவுபடுத்தும். சின்ன சின்ன அன்பு, அந்த அன்பின் பிரதிபலன் இருக்குல்ல, அந்த அன்பை காட்டுதல். ஊழியக்காரங்க அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஓடுறது. அவங்க வீட்டில் ஒண்ணுமே இருக்காது எனக்கு தெரியும். ஆனா ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு அவங்க தேடுறது பாருங்க, வீட்டுக்கு வந்து நினைக்க செய்யும். அப்போ வீட்டில் உட்காந்து அவர் படுத்திருக்கும் போது, கட்டில படுத்திருக்கும் போது இந்த ஊழியக்காரர் நினைக்கிறார் சுனேமியால நினைச்சு என்ன சொல்றாருன்னா, நான் அவருக்கு ஏதாவது செய்ய விரும்புறேன், கேஎஸ்சி கூட்டிட்டு வா. கூப்பிட்டு வந்து நேரம் நிற்க வச்சு 2 பேரும் பேசுறாங்க. அப்போ அவர் சொல்ற வசனம் 13வது வசனத்தை வாசிங்க. அவன் கேஎஸ்சியை பார்த்து, இப்படிப்பட்ட சகல சலகரணைகளோடும் என்னை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாதி என்ன சொல்றாருன்னா, இவர் ஊழியக்காரரு, ஆனா இவர் கொஞ்சம் உலகத்தின் ரீதியில கொஞ்சம் செல்வாக்கு உடையவர். ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக பேச வேண்டிய காரியம் உண்டோ? கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கணுமான்னு கேட்கல. எப்படி கேட்கிறாருன்னா, ராஜா கிட்ட சேனாதிபதியின் இடத்துல உனக்கு ஏதாவது கேட்கணுமா? ஒருவேளை கடவுள் கிட்ட உனக்கு ஏதாவது கேட்கணுமான்னு கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பாளோ என்னமோ. ஆனா சொல்லல. என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவள் என் ஜனத்திற்கு நடுவே, அவள் கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில். அவர் என்ன கேட்கிறாரு? அவரு உனக்கு ஏதாவது பண உதவி, உனக்கு ஏதாவது படிப்பு, வேலை வாய்ப்பு ஏதாவது நான் ஏற்படுத்தி தரணுமோ? செல்வம் அப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு யாராவது வந்தாங்கன்னா நம்ம அப்படி கொஞ்சம் லைட்டா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆபீஸ்ல இருக்கிறீங்க, என் பையன் வேலை இல்லாம இருக்கான், லைட்டா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குவாங்க.
ஏதாவது லைட்டாக பிட்டு போட்டு வைப்பாங்கல்ல. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா அப்படி சொல்லலை. நீங்களாம் ஒன்றும் என் பையனை நினைக்க வேண்டாம், என் பையன் ஆண்டவர் பார்த்துக்குவாருங்கிற மாதிரி பார்த்து, என் ஜனத்துக்குள்ளே நான் நீங்க ஒண்ணு எனக்கு கொடுக்க வேண்டாம், நீங்க கொடுக்க ஒண்ணு என்னை நிரப்ப போறதில்லை. அந்த ஆபிரகாம் சொல்லுவார் பாருங்க, சாலேமின் ராஜா சோதோமின் ராஜா ரெண்டு பேர் நிற்கும் போது இந்த சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்லுவாரு, ஒரு சிரட்டையாகவும் ஒரு பாதரட்ச வாரையாகவும் நான் உங்ககிட்ட இருந்து அதே போல பதில் தான் இருக்கும். நான் என் ஜனத்துக்குள்ளே சுகமா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறேன்னு நம்புங்க. முதல் நம்ம 3 நேரம் சாப்பிடுறீங்களாமா? என்ன சாப்பிடுவா? சாப்பிட முடியல, நெஞ்சு கறிக்குது. யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கு? நெஞ்சு கறிக்குது, நைட்டு சாப்பிட முடியல. அப்போ இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? என் ஜனத்துக்குள்ள நீங்க சுகமா இருக்கிறீங்க. பட்டினியோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு, பசியோடு கூட கிடக்கக்கூடிய. நீங்க ஜாக்கிரதை வந்தா நான் உங்களை காட்டுவேன். நான் ஒரு தடவை போயிட்டு வந்து வீட்டில் சாப்பிடல, அவ்வளவு அந்த பொரியையும் தண்ணீரையும் மிக்ஸ் பண்ணி அந்த பிள்ளைங்க சாப்பிடாங்க. குழம்பு ஊத்தி சாப்பிட்டா வழி இல்லை, சோறு பண்ணி சாப்பிட்டா வழி இல்லை. அப்போ என் ஜனத்துக்குள்ளே நான் சுகமா இருக்கேன். நீங்க சுகமா இருக்கிறதே உங்களுக்கு தெரியலன்னா எப்படி நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்? நாம சுகமா இருக்கிறோம், நாம நல்லா இருக்கிறோம், வெல் செட்டில்டு. கார் தான் இல்லை, பரவாயில்ல, கார் இருந்தா தான் ஓடுவோம். ஒரு கார் இல்லாததுக்கு உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனையா? கார் வாங்கணும்னு சொல்லுங்க, நல்லது வேணும்னா என் தேவைக்கேற்ப எனக்கு வேணும், கடன் இல்லாம வாங்கியிருக்காங்க. அப்ப என் தேவைக்கேற்ப எனக்கு வேணும். ஆனா இல்லாதத நினைச்சு எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் கொடுக்கல, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, அது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனங்களுக்குள்ளே நீ சுகமா இருக்கிறார். அப்படிதான் சொல்றாரு, என் ஜனங்களுக்குள்ளே நான் சுகமாய். ஆண்டவர் தான் அவனை நினைக்கிறார். கேசிதான் சொல்றாரு, அவன் புருஷன் வயதானவன் கிழவனமாய் இருக்கிறான், அவருக்கு சமாதானம் இல்லை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த சுனேமியான காலத்தை சொல்லும் பொழுது எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், என்னை ஏமாத்தாதீங்க. நான் நிறைய தடவை இதை கேட்டுட்டேன், நிறைய தடவை ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு எனக்கு கிடைக்காம நீங்க சொல்றத அவர் சொல்றாரு, எலிசா இன்னும் ஒரு பிராண உற்பத்தி காலத்துல உனக்கு ஒரு குமாரன் இருப்பான், போ, நீ அபத்தம் சொல்ல வேண்டாம். நான் அதை யோசிக்கிறதே விட்டுட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யம் ஒண்ணு இருக்குது, ஐஸ்வர்யம் கேட்கப்படக்கூடாதது. போய் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரும், இழந்தாரும், மதத்தாரும், அவரும் எவ்வளவுதான் கொடுப்பாரு. பேங்கா வச்சு நடத்துறாரு, மாசம் மாசம் ஒரு சம்பளம் கொடுக்கல. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் ஒரே கோரிக்கை. சில வீட்டுக்கு போறதே பிடிக்காது நமக்கு. யாராவது ஒருத்தர் உங்களை பார்க்கும் போதெல்லாம், நிறைய பேர் நமக்கு தெரியும்ல, நம்மள இவங்க இதுக்காகத்தான் என்னை வந்து அணுகுகிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் உங்களை வந்து அணுகும் போது, நம்ம தேவ சாயல படைக்கப்பட்டிருக்கோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சவரை உங்களை அவாய்ட் பண்ணணும். ஒரு தடவை கொடுப்போம், பரிந்து பேசி என்னிடத்துல இருக்க அண்டவரே ஒரு தடவை கொடுத்துடுறோம். ஐஸ்வர்யம் அப்படிப்பட்டது இல்லை, ஆண்டவர்கிட்ட வாங்கக்கூடிய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது இல்லை. ஆண்டவர்கிட்ட எப்படி ஆசீர்வாதத்தை பெறணும்னா, ஆண்டவரே நீர் என்னை நன்றாக வைத்திருக்கிறீர், எனக்கு கொடுக்கப்பட்டவையெல்லாம் உம்மாலே எனக்கு கொடுக்கப்பட்டது, என்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன், என் ஜனங்களுக்குள்ளே நான் சுகமாக இருக்கிறேன், எனக்கு பிறந்த என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு மத்தியில என்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில நான் நன்றாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லி துதித்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நீங்க கேளாத ஐஸ்வர்யம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. கடவுளை கேட்கறதுக்கு சில முறைகள் இருக்கு, சில காரியங்கள் இருக்கு. அதே போல ஆண்டவரே நீர் என்னை வழிநடத்தி வந்த பாதைகளை நான் நினைக்கிறேன், இதுதான் என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. கர்த்தரை துதி, துதிச்சாதான் எனக்கு வரும், துதிச்சாதான் கடவுளை என்னை ஆசீர்வதிக்கிறதற்கான வழி உண்டாகும். நான் துதிக்காம என் இருதயத்துல எப்பவும்
கேள்வியோடு எதிர்பார்ப்புகளோடு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கொடுப்பாங்களா, ஏதாவது வாங்க, அசிங்கமா பார்த்துருவோம் நம்ம அவங்கள. நம்ம மனுஷன் ரொம்ப மோசமானவங்க. நம்மளுடைய பார்வையே வேற மாதிரி போயிடும். ஓயாம வந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னையா மனுஷன் ஓயாம வந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு மாதிரி ஆயிடாது. அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். என் ஜனங்களுக்குள்ளே நான் சுகமாக, நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நன்றாக வைத்திருக்கிறீர், எனக்கு ஊனம் இல்லாத பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீர், உம்முடைய பலத்தினால் உம்மை துதிப்பேன். நாசியில சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நான் ஆண்டவரை துதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய இருதய கடினத்தை சத்துருவானவன் எனக்கு கொண்டு வருகிறான். தாவீதுக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு. 400 பேர் அவனை நம்பி அவன் பின்னாடி போனாங்க. 400 பேரையும் கூட்டு போய் ஒரு இடத்துல குடியிருக்க வைக்கிறான். 1 சாமுவேலின் புத்தகம் நம்ம வாசிக்க கேட்ட 30ஆம் அதிகாரத்துல எல்லாரும் ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்க. குடியிருக்கிற இடத்துல அமெரிக்கர்கள் வந்து தென்புறத்துல இருந்து வந்து அந்த சீமையின் மேல் விழுந்து, அந்த சில்காவின் மேல் விழுந்து, அங்க இருக்கக்கூடிய எல்லா இவர்கள் அந்த குடியிருக்கிறவர்கள் எல்லாரும் தாவீதை நம்பி வந்தவர்கள். இவர்கள் எல்லாம் யாருன்னா ஒன்னும் கடன் கட்ட முடியாதவர்கள். ஒரு யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள 22ஆம் அதிகாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல அவர்கள் அந்த 400 பேர் எங்கிருந்து வந்தவர்கள்? 22 வாசிங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள், அவன் அவர்களுக்கு தலைவனானான். இவங்களெல்லாம் கூட்டு போய் அந்த இடத்துல இவர் தான் எல்லாம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல அவன் மேல கல் எறியணும்னு தூக்கி நிற்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. பிள்ளைகள் போயிட்டு, பொண்டாட்டி போயிட்டு, இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சு போட்டுட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. இருக்கிற இடத்துல மற்றவங்க எல்லாம் என்னன்னா வெறும் ஆம்பளையாட்கள் மட்டும்தான் இருக்காங்க. தான் குடும்பம் எல்லாம் போச்சு. போன இடத்துல தாவீத அவ்வளவுதான். இதுவரை கடவுளாய் பார்த்தவர்கள் தாவீது தான் எல்லாம் அப்படின்னு பார்த்தவங்க. இந்த 400 பேருக்கு தாவீது எப்படிப்பட்டவர் தான்? ரட்சகர். உங்க கூட வந்தா எல்லாமே நடந்துடும். ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்க எல்லாருமே இவனை பார்த்த விதமே வேற. ஆனா இவங்க ஒருத்தர் மட்டும் தான் பார்த்தாங்க. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எனக்குள்ள இருக்கக்கூடிய குடும்பமே எனக்கு விரோதமா வந்து நிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். உன் குடும்பம் உன்னை பார்க்கிற விதம் வேற. நம்ம சம்பாதிக்கும் போது, வருமானம் இருக்கும்போது நம்ம குடும்பம் நம்ம கூட வந்து சேர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நான் ஒன்றும் இல்லாத நேரத்துல எனக்கு உதவியா இருந்தவரின் தேவன் மாத்திரம் தானே. அப்ப தாவீது சொல்றாரு, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தரை கேட்கிறார், நான் போலாமா? மறுபடி போனா என் மனைவி பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்வேனா? ஆண்டவர் சொல்றா, நீ போ, நான் உனக்கு இழந்ததை எல்லாம் தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவருங்க, அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். தாவீது தான் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டு வந்தான். எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு திருப்பி கொடுத்தார். அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். நான் வாசிக்க கேட்ட 2வது வேத பகுதியில, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறது என்ன? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. என்ன சொல்றா மார்த்தாள்? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா வேலை பார்க்கறத கஷ்டப்படுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் வேலையை நான் உனக்கு இன்பமா கொடுத்துருக்கிறேன். யார் வேலையை இன்பமா செய்றீங்க? நீங்க வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா அது கடவுள் கொடுத்த வேலை இல்லைங்க. நீங்க வேலையை சந்தோஷமா செய்வதுதான் கடவுள் கொடுத்த வேலை. இந்த வேலை கர்த்தரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வேலைய உங்க நேசித்து சந்தோஷமா மகிழ்ச்சியோடு அதை செய்யும் பொழுது அதுல நிறைய புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா அது கடவுள் கொடுத்தது இல்லை.
அது உங்களை வருத்தி வாட்டுது. அதனால நீங்க வருத்தப்படுகிறீர்கள். வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறீர்கள். வருத்தத்தின் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எனக்கு பாக்கியம் நன்மை என்னன்னா என் கையின் பிரயாசம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். உங்களுக்கு அது வருத்தத்தை கொடுத்துச்சுன்னா அந்த வேலையை தரையை தூக்கி குறைச்சு தட்டுங்க. என்னையா ஒரு வேலையோட சொல்றாரு, வேற வேலையை தேடுங்கன்னு சொல்றேன். இருந்துக்கிட்டு வேற வேலையை தேடுங்க, அது உங்க வேலை இல்லை. என் வேலை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், என் வேலை என்னை திருப்திப்படுத்தணும், என் வேலை என்னை ஆசீர்வதிக்கணும். எனக்கு அதுதான் ஆண்டவர் கொடுத்த வேலை. ஹல்லேலூயா. அப்போ என் வேலை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். நான் மன மகிழ்ச்சி, கஷ்டம் இருக்கும், உடம்பு வலி இருக்கும், இதெல்லாம் இருக்கு, அது வேற. மன சஞ்சலத்தை கொடுத்தாரு, மன பாரத்தை கொடுக்காது, நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராம பண்ணாது. என் வேலை எனக்கு வருமானத்தை கொடுக்கணுங்க. என் வேலை எனக்கு மாசமான சம்பளத்தை கொடுக்கணும். அதனால நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மகிழணும். உங்களுக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அதனால நீங்க உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்துவீங்க. அது உங்களுடைய ஆத்மாத்துக்கு இன்பமா இருக்காது. என் ஆத்மாவே கர்த்தரை துதி. உங்க ஆத்மாவை சந்தோஷப்படுத்துங்கள். உங்களுடைய ஆத்மா சந்தோஷப்படும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த மார்த்தாள் மரியாள் இவங்களுடைய கதையில மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து ஏன் கவலைப்படுகிற? ஆண்டவர்கிட்ட போய் இவன் கேட்கிறா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறது உனக்கு கவலையா இல்லையா அப்படிங்கிற. நீ கஷ்டப்படுறது காணாம ஆண்டவர்கிட்ட வேற என்ன சொல்றோம்? ஆண்டவரே உங்களுக்கு கஷ்டமா இல்லையா நான் இவ்வளவு கஷ்டப்படுறது? சில நேரம் ஏதாவது பெருக்குங்க தொடங்க அப்படின்னு நீங்க வந்து பெருக்க தொடக்க விட்டா நான் மட்டும்தான் துடைக்கிறேன், வேற யாரும் துடைக்கிறது இல்லை, வேற யாரும் வர்றதில்லை. கஷ்டமா இருந்தா துடைக்காது. உங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. மனம் உணர்ந்து நாங்க செஞ்சாதான் அது எனக்கு ஆசீர்வாதம். வீட்டுல அப்படிதான் பிள்ளைகளை பேண்டுறோம், பராமரிக்கிறோம், அவங்களுக்கு துணி துவைச்சு கொடுக்குறோம், பாத்திரம் வாங்கி கொடுக்குறோம், எல்லாத்தையும் பண்றோம். ஏன் பண்றோம்? நாளைக்கு வளர்ந்தவன் பெருசான பிறகு என்னை பார்ப்பான் அப்படிங்க இல்ல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லவ். என் அன்பு. நான் என் பிள்ளைக்கு செய்வதை நேசிக்கிறேன். அதே தான் கடவுள் சொல்றாரு, நீ எனக்கு செய்வதை நேசி, நான் உனக்கு கொடுத்த வேலையை நேசி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வேலையை நேசி, உன் வேலைக்கு நீ அன்பாயிரு, நீ செய்யக்கூடிய வேலையை நேசித்து செய், அந்த வேலை உன்னை ஆசீர்வதிக்கும். அந்த வேலைன்னா வேலையை கொடுத்த ஆண்டவர். அந்த வேலையின் மூலமா உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த வேலையின் மூலமா எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகுதுன்னா அந்த வேலையை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு. ஆமென். கர்த்தர் நம்ம வேலையை ஆசீர்வதிப்பதற்கே நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இயேசு அவளை பார்த்து மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறது, தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, ஆத்மாவிலிருந்து துதியுங்கள், உள்ளத்திலிருந்து ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.